ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் மரணம் குறித்து அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும், இதில் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாது அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் டெல்லி மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்று வந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற மாணவரின் மர்ம மரணம் பேரதிர்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமது முகநூல் பதிவில் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் பாரபட்சத்தோடு நடத்துவதாகவும், அங்கு சமத்துவம் மறுக்கப்பட்டதாகவும் தமது கடைசி பதிவில் குறிப்பிட்டிருப்பது பலத்த அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதேபோலவே ஹைதராபாத் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வேமுலாவும் தான் தலித் என்கிற காரணத்தால் பல்கலைக்கழகம் பாரபட்சத்தோடு நடத்தியதால் மனம் வெதும்பி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட போது, அதனால் எழுந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர் மாணவர் முத்துகிருஷ்ணன் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கிற போது, திடம்மிக்க மாணவரான அவர் தற்கொலைதான் செய்து கொண்டாரா என்ற பலத்த ஐயங்களை உருவாக்குகிறது என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். சாதி, மதம், இனம் என்கிற குறுகிய வட்டத்தில் இருந்து மானுடத்தை பரந்த வெளிக்கு அழைத்து வந்து மாணவ செல்வங்களை பண்படுத்த வேண்டிய பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளேயே இதுபோன்ற சாதிய சனாதர்ம வகுப்பு பேதங்கள் உலா வருவதும், அதனால் இளைஞர்களின் விலைமதிப்பில்லா உயிர்கள் பறிக்கப்படுவதையும் நினைத்து வேதனையும் வெட்கமும் தான் அடைய வேண்டியிருக்கிறது. ஒரு நாட்டின் மீதான அபிமானம், மதிப்பு, மரியாதை யாவுமே அந்த தேசத்தின் தலைநகரை வைத்துத்தான் உலகத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற நிலையில், இந்திய தேசத்தின் தலைநகர் டெல்லியில் உள்ள மிக பழமை வாய்ந்த நேரு பல்கலைக்கழகத்திலேயே இதுபோன்றதொரு துயரச் சம்பவம் நிகழ்ந்திருப்பதும், அதற்கு சாதி என்கிற கால் முளைத்த சதியே காரணம் என்று சொல்லப்படுவதும் மிகுந்த வேதனை அளிப்பதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த மர்ம மரணம் குறித்து டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனி கவனம் செலுத்தி முறையான விசாரணையை நடத்தி உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றும், இதில் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாது அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் டெல்லி மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தலைநகர் டெல்லியில் நடந்திருக்கும் இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஓர் தலைகுனிவை உண்டாக்கியிருப்பதால் மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஒருவேளை இந்த மரணம் தற்கொலையாக இருக்கும் பட்சத்தில் ஒப்பில்லா மனித பிறப்பை எத்தகைய சூழலிலும் தாமாக முன்வந்து தம்மை மாய்த்துக் கொள்கிற தற்கொலை எண்ணங்களை மாணவர்களும் இளைஞர்களும் நாடாத வண்ணம் உளவியல் ரீதியிலான கல்வியியல் போதனைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் இவ்வேளையில் கேட்டுக்கொள்வதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகத்தையே தம் உருவாக கருதிய கணியன் பூங்குன்றனை பெற்றெடுத்த பெருமைக்குரிய தமிழ் மண்ணின் தலித் இளைஞர் ஒருவர் தாய்நாட்டின் தலைநகரில் சமத்துவம் மறுக்கப்படுகிறது என்னும் சஞ்சலத்தை முன்வைத்து, ஒருவேளை அவர் தம் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பாரேயானால் இந்த நிகழ்வே இந்நாட்டின் கடைசி துயரமாக இருக்க வேண்டும் என உளமாற வேண்டுவதோடு, மாணவர் முத்துகிருஷ்ணனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார்.